சென்னை ராயப்பேட்டையில் தெருநாய்க்கடிக்கு ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்ட பிறகும் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்திருப்பது பொதுமக்களை மிகவும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்தவர் முகமது நஸ்ருதீன். ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றி வந்த அவரை ஆகஸ்ட் 27ஆம் நாளன்று தெருநாய் கடித்துவிட்டது. உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு விரைந்த முகமது அங்கு வெறிநாய்க்கடிக்கான ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டார். எனினும் அடுத்த சில நாட்களில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நாய்க்கடிக்கான தனி வார்டில் சேர்க்கப்பட்டார். ஆனால் மருந்துகள் பலனளிக்காததால் நேற்று முதல் நாள் கொடுமையான முறையில் உயிரிழந்து விட்டார். அவருக்கு வரும்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் 3 பைக்கில் தான் வந்தார். ஸோ ரெண்டுமே போட்டிருந்தோம். அந்த போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாலோஅப்க்கு வர அந்த டேஸ் வரதை அதாவது அவரோட நோயின் தன்மை அதிகமாக இருக்கலாம். ஸோ வரும்போதே நம்மளுக்கு நாய் கடிச்சிட்டு வந்த உடனே வைரஸ் இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியாது. நாள் போக்கில் தான் நம்மளுக்கு தெரியும். அது ரேபிஸ் வைரஸ் காப்பாற்றுறதுக்கான வழிமுறை நிச்சயம் தடுப்பூசி மட்டும்தாங்க. ஆனால் அந்த டோசஸ் கம்ப்ளீட்டாக நம்ம 5 டோஸ் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதை பாதியில் விட்டாலோ இல்லை நாய்க்கடிக்கு தடுப்பூசி போடாமல் விட்டாலோ இறப்புக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஸோ அது அந்த ரேபிஸ் நாயாக இருந்ததுன்னா வாய்ப்பு மிக மிக அதிகம். மற்றபடி இப்போ நிறைய இந்த நாட்டு மருந்து பச்சை இதெல்லாம் சொல்கிறாங்க. அதோட தன்மைகள்லாம் இன்னும் ப்ரூவ் எதுவும் பண்ணல. ஸோ அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியாது. ஸோ இது தடுப்பூசி மஸ்ட்டு. மீசாப்பேட்டை மார்க்கெட் ஜங்ஷனில் கடிச்சதுக்கு உடனடியாக அரசு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. காலை ஃபுல்லாக கழுவிட்டு நல்லா கழுவிட்டு போயிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. சிகிச்சை சரியான முறையில் கொடுத்துருக்காங்க. அரசு ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனைத்து டோஸும் போட்டதாக இவங்க தரப்பு சொல்கிறாங்க. மருத்துவமனை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சில 2-3 டோஸ் போடலன்னு சொல்கிறாங்க. அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே நீங்கள் தான் விசாரிக்கணும். நமக்கு தகவல் வந்துச்சு. உடனடியாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போய் மருத்துவரை சந்தித்தோம். நம்ம சமூக பணியிலேருந்து வந்திருக்கோம், என்ன சிகிச்சைன்னு கேட்டப்போ மிகவும் கவலைக்கிடமாக இருக்காது. எப்போனாலும் அவர் உயிரிழப்பு ஏற்படும் சொன்னாங்க. ஒரு விலங்கு எப்படி படுத்து தூங்குமோ அந்த நிலையிலே இறந்து போயிட்டார். இதுக்குள்ளே உச்சபட்ச கொடுமை என்னென்னு கேட்டால், இத்தனை வருஷம் வாழ்ந்த மனைவியும் சரி, வளர்ந்த மகனும் சரி, கடைசி நேரத்தில் அப்பாவை தொட்டு கூட பார்த்து அப்பா என்னை விட்டு போயிட்டே நம்ம அழுவோம். ஒரு வீட்டில் ஒரு அம்மாவோ அப்பா இறந்து போனால் கெட்டி பிடிச்சி அழுவோம், சடலத்தை பிடிச்சி. அந்த பாக்கியம் கூட உங்களுக்கு கிடைக்கல. மாநகராட்சி விதிகளின் படி உடலை நாங்கள் அவங்கக்கிட்ட தான் ஒப்படைக்கணும். அவங்கக்கிட்ட ஒப்படைச்சோம். இருந்தாலும் எங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க, மாநகராட்சி அதிகாரிகள் ஏற்கனவே நம்ம கொரோனா உடலாம் அடக்கம் பண்ணனால அந்த வழிகாட்டல் முறைப்படி நானே கூட நவீன அந்த பிபி கிட்லாம் போட்டு எல்லாம் பண்ணி உடலை அடக்கம் பண்ணியிருக்கோம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கற்பட்டு மாவட்டங்களில் தெருநாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. சென்னையில் மட்டும் 2018ஆம் ஆண்டு 57,366ஆக இருந்த தெருநாய்களின் எண்ணிக்கை தற்போது 1,80,000ஆகவும் உயர்ந்துள்ளது. நாய் கடித்தவுடன் தேவையான முதலுதவி எடுத்துக்கொண்டு ரேபிஸ் தடுப்பூசி போட்ட பிறகும் முகமது நஸ்ருதீன் உயிரிழந்துள்ளது பொதுமக்களை மிகுந்த அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. எனவே நாய்களால் ஏற்படும் இதுபோன்ற கொடூர மரணங்களை முடிவுக்கு கொண்டுவர தமிழ்நாடு அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.